ஸ்டாலின் தெளிவா இருக்கிறாரு. ஸ்டாலின் காங்கிரஸ் கூட தான் இருக்கிறாரு. காங்கிரஸ்ல ஒரு சிலர் புதுசாக ஓட்டினாலும் காங்கிரஸ் கூட்டணி அவருக்கு மஸ்ட் தான் நினைக்கிறாரு, நெசசரின்னு தான் அவர் நினைக்கிறாரு. அதுல மாறுபட்ட கருத்து நம்ம சொல்ல வரல. அப்படி பார்க்கும்போது மோடி ஸ்டாலினால காங்கிரஸுக்கு இங்க 40 சீட்டு ஜெயிக்கிறதா மோடிக்கு கன்சர்ன். இதுதான் உண்மை. யாரு என்ன தெற்றி திருச்சி சொன்னாலும் மோடிக்கு நோக்கம் இதுதான். இதுக்கு இன்னொரு ஃபைன் எக்ஸாம்பிள் நான் சொல்றோம்னா 2 எக்ஸாம்பிள் இந்த இடத்துக்குள்ள சொல்றேன். ஜனநாயகம் பட விஷயம், விஜய அதிமுக இந்திய அணிக்குள்ள கொண்டு வரணும்னு எல்லாரும் முயற்சி பண்ணாங்க. ஆனா ஜனநாயகம் பட விஷயத்துல 8ஆம் தேதி சசிகலா டைப் ட்ரீட்மெண்ட் விஜய்க்கு வரும்னு நாங்க சொன்னோம். ஏன் சொன்னோம்னா அவர் வரும்போதே மோடிஜியை ஒரு எதிரி காட்டி வர்றாரு. அப்ப இவர் ராகுல் காந்திக்கு ஆளு. சோ அந்த இது எங்களுக்கு இன்னும் அந்த ஃபைட் இருக்குது. இதை தாண்டி இப்ப விஜய் எடுக்கக்கூடிய ஓட்டு புற்றீசல் ஓட்டு, காளான் ஓட்டு, மின்னல் ஓட்டு, தோண்டி மறையக்கூடிய ஓட்டு, நீர்க்குமிழி ஓட்டுங்கிற கருத்தை நாம முன்வைக்கிறோம். திமுக மேல அதிருப்தி உள்ளவங்க சிபிஎம்னாலும் சரி, காங்கிரஸ்ல ஒரு தரப்புனாலும் சரி, விஜய் தூக்கத்தான் செய்வாங்க. மல்லிகார்ஜுன கார்கே, செல்வ பெருந்தகை, இவங்க தான் அந்த அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டுங்கிற கருத்தை சொல்லி அந்த அலைன்ஸ் வரல. சோ அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய் அலைன்ஸ் ஃபார்ம் பண்ண விடாம பண்ணது பிளேயரான ரவீந்திரன் துரைசாமி. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருப்பவர் மூத்த அரசியல் திறனாய்வாளர் மரியாதைக்குரிய ரவீந்திரன் துரைசாமி சார். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. சார், இப்போ ஒருவேளை இப்போ விஜய் இந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு கணிசமான ஒரு ஓட்டை வாங்கி ஒரு பிளேயரா இந்த சட்டமன்ற தேர்தலில் வந்துட்டார் அப்படின்னா, இப்போ உங்களை போன்றவர்கள் மோடிஜி லாயலிஸ்ட்னு சொல்லக்கூடியவர்கள், மோடியை ஒரு பாசிச சக்தின்னு சொல்லிட்டு அவங்கள கொள்கை எதிரின்னு பிரகடனப்படுத்திட்டு இருக்கக்கூடியவர்களை பிஜேபிக்காரர்கள் கூட அவர் ஒரு பெரிய சக்தியா கருதி அவர் கூட்டணிக்கு அழைச்சிட்டு இருந்த தன்மையில நீங்க அதுல அந்நியப்பட்டு இல்ல இவர் ராகுல்கான ஆளு அப்படின்னு சொல்லி நீங்க கரெக்டா அவர் நீங்க காயின் பண்ணீங்க. இப்போ அவர் ஒரு ஃபோர்ஸ் ஆயிட்டாருன்னா 2029 இபிஎஸ் கூட டிச் பண்ணி விட்டுருவாரு பிஜேபியை. ஏன்னா 24 பண்ணியிருக்காரு அவர். ஃபார் எக்ஸாம்பிள் 29 டிச் பண்ணிடுவாரு. அப்போ இபிஎஸ், ராகுல், விஜய் இப்படி கூட ஒரு அலைன்ஸ் இது பண்ண வாய்ப்பு இருக்கு. அதை நம்ம பண்ணக்கூடாது, காங்கிரஸ் தான் நமக்கு எதிரி அப்படின்னு சொல்லி நீங்க தொலைநோக்கு சிந்தனையோட பாக்குறீங்க. மற்ற பிஜேபி தலைவர்கள்லாம் தங்களுடைய எம்எல்ஏ ஆகணும் அப்படிங்கிற ஒரு பார்வையோட பாக்குறாங்கன்னு நீங்க சொன்னீங்க. இப்போ விஜய் ஒரு பிளேயரா ஆயிட்டாரு அப்படின்னா உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும்? நம்மளை பொறுத்தவரை மோடி கிட்ட தெளிவா சொல்லிட்டோம், நாம இதைத்தான் செய்யறோம், உங்களுக்காக நிற்போம். நாம ஆன்டி ஸ்டாலின் கிடையாது, ப்ரோ மோடிஜி தான். மற்றவங்களாம் ஆன்டி ஸ்டாலினா இருக்கிறான், எவனும் ப்ரோ மோடிஜியா இல்லை. அதனாலதான் சசிகலா விஷயத்துல ஆன்டி ஸ்டாலின் பண்ணுனவங்களோட கருத்தெல்லாம் மோடி புறந்தள்ளி சாக்கடை ஜலம்னா வீடு தீப்பற்றி இருப்பது அதை கொண்டு அடைக்கணும்னு சத்திரியன் குருமூர்த்தி என்னோட மிகுந்த மதிப்புக்குரியவர், சந்தேகமே இல்லை, என்னைக்கும் அவர் நிரந்தர மதிப்புக்குரியவர், மோடியை பிஎம் கேண்டிடேட்டா சொன்னவர். பட் அந்த இடத்துல அவர் கருத்து கூட நம்ம மோதணும். அவருக்குள்ள மரியாதைங்கிறது வேற, அவர் கருத்தை நாம மோதுறது தாண்டி நடத்துட்டு நான் மனசுல பட்ட கருத்தை கரெக்டா சொல்லி மோதுறங்கிறது வேற. அந்த இடத்துக்குள்ள சசிகலா மேல இவங்க இந்திரா காந்தி குடும்ப ஆளு, ராகுல் காந்திக்கு ஆளு, ராகுல் காந்தியை கூட்டிட்டு நம்ம கிட்ட பவர் பொலிட்டிக்ஸ் பண்றாங்க. இவங்க பலம் பெற்றாங்கன்னா காங்கிரஸ் அதிமுக கூட்டணி தான் போவாங்க. இவங்களை கிராக் டவுன் பண்ணணும்னு நாம இது பண்ணோம். அன்னைக்கு தமிழிசை அம்மையார் ரொம்ப இதா நின்னாங்க. நம்பர்ஸ் ஆர் வித் நடராஜன் இவரு சுரேஷ் பிரபு சொல்லும் போது பீப்புள் ஆர் வித் ஓபிஎஸ் எக்கனாமிக் அஃபண்டர்ஸ் எல்லாம் அவங்கள கிராக் டவுன் பண்ணணும்னு ரொம்ப ஒரு தெளிவா இன்னும் ஒரு தலைவி தான் தமிழிசை அம்மையார். நாங்களும் என் தம்பி கண்ணன், RSS கண்ணன், அவரு மூலம் பலமுறை பண்ணி பலமுறை சென்னை டெல்லி பயணம் பண்ணி எல்லாமே இது பண்ணி சசிகலாங்கிறது ப்ரோ நடராஜங்கிறவர் ப்ரோ காங்கிரஸ் ஆளு கிராக் டவுன் பண்ணுங்கிற முடிவை ஆன்டி ஸ்டாலின் பண்ணின பாஜக தலைவர்கள் கருத்தை மீறி அதுல ஜாதியை பார்க்காண்டாம். அதுல குருமூர்த்தி, சுப்பிரமணிய சாமி, இலகணேசன், எங்க அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன், அண்ணாமலைக்கு அடுத்தபடியே பேக்கிங் உள்ளவர் பொன் ராதாகிருஷ்ணன் தான். எங்க அண்ணனும் அந்த இடத்துக்குள்ள இருந்தாரு. இவங்க கருத்தெல்லாம் மீறி நம்ம கருத்து அன்னைக்கு எடுபட்டுன்னா நம்ம மோடிக்காக மட்டுமே அதுல சிந்திச்சோம். மோடிக்காக மட்டுமே நம்ம அதுல சிந்திச்சோம். மோடிக்கு அது நல்லாவே தெரியும். அப்போ 2021 எங்க நோக்கணும்னா காங்கிரஸ் பிடியில திமுக போயிடக்கூடாது. நீங்க ஸ்டாலினுக்கு 2024 ஸ்டாலின் தன்னை முன்னிலைப்படுத்தி எடுத்ததே உங்களுக்கு கிடைத்த வெற்றின்னு கூட நீங்க கண்டிப்பா ஸ்டாலின் ராகுல 19 முன்னிறுத்தினவர் 24 தன்னை முன்னிறுத்தினதே நமக்கு கிடைச்ச ஒரு வெற்றியா தான் நம்ம பாக்குறோம்.
ராகுல் காந்தியை முன்னிறுத்தாம தன்னை முன்னிறுத்தினதே வெற்றியா தான் பாக்குறோம். இன்னும் 29லயும் தன்னை தான் ஸ்டாலின் முன்னிறுத்தக்குள்ள அரசியல் சூழ்நிலை தான் இன்னைக்கு வந்துகிட்டு இருக்குது. சோ அந்த இடத்துக்குள்ள எங்க பாயிண்ட் காங்கிரஸ் பிடிக்குள்ள கிளச்சஸுக்குள்ள ஸ்டாலின் போயிடக்கூடாதுங்கிறதா. மோடி எங்க கருத்தை ஏத்துக்கிட்டார். மோடியும் எங்க கருத்தை ஏத்துக்கிட்டார். இது தமிழ் ஒரு நல்ல உலகத்துல அத்தனை மனச்சாட்சிக்கும் தெரியும், குருமூர்த்திக்கு மனச்சாட்சிக்கு தெரியும், சுப்பிரமணிய சாமிக்கு மனச்சாட்சிக்கு தெரியும், இல கணேசனுக்கு அது தெரியும். பல இடத்துல அவர் பதிவு பண்ணிட்டார். ஏன்னா நான் இந்த இல கணேசன் மேல பேசும்போது மிகப்பெரிய தியாக வரலாற்றுக்கு சொந்தக்காரன்னு சொல்லிதான் அவர் கருத்துல இருந்து மாறுபடுறங்கிற கருத்தையும் சொல்றேன். எங்க நம்ம பொன் ராதாகிருஷ்ணனுக்கு அது நல்லாவே தெரியும். சோ மோடிக்கு நோக்கம் காங்கிரஸ் பிடியில திமுக போயிடக்கூடாதுங்கிறதா. 2026 நாங்க அந்த இடத்துக்குள்ளதான் நாங்க எங்க பிளே பண்ணணும். ஸ்டாலின் தெளிவா இருக்கிறாரு. ஸ்டாலின் காங்கிரஸ் கூட தான் இருக்கிறாரு. காங்கிரஸ்ல ஒரு சிலர் குறுக்குசால் ஓட்டினாலும் காங்கிரஸ் கூட்டணி அவருக்கு மஸ்ட் தான் நினைக்கிறாரு, நெசசரின்னு தான் அவர் நினைக்கிறாரு. அதுல மாறுபட்ட கருத்தை நம்ம சொல்ல வரல. நம்ம சகாதேவ மாதிரி தான் இந்த விஷயத்தையும் அணுகுவோம். அப்படி பார்க்கும்போது மோடி ஸ்டாலினால காங்கிரஸுக்கு இங்க 40 சீட்டு ஜெயிக்கிறதா மோடிக்கு கன்சர்ன். இதுதான் உண்மை. யாரு என்ன தெற்றி திருச்சி சொன்னாலும் மோடிக்கு நோக்கம் இதுதான். இதுக்கு இன்னொரு ஃபைன் எக்ஸாம்பிள் நான் சொல்றோம்னா 2 எக்ஸாம்பிள் இந்த இடத்துக்குள்ள சொல்றேன். ஒண்ணு, இந்த டீலிமிட்டேஷன் இருக்குது இல்லையா, இந்த டீலிமிட்டேஷனை தமிழ்நாட்டில் கேரளாவில் எலெக்ஷன் நடக்கும்போது தமிழ்நாட்டில் எலெக்ஷன் கொண்டு வந்துட்டு, தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்கும்போது கேரளாவில் எலெக்ஷன் வச்சுக்கிட்டு டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தா விஜயன் அந்த அளவுக்கு அவர் ஏத்துக்கிட மாட்டார். விஜயன் அந்த அளவுக்கு அதை ஏத்துக்கிட மாட்டார். தமிழ்நாட்டில் ஸ்டாலின் எதிர்த்ததை வச்சுதான் நார்த் இந்தியாவில் மோடி தனக்குள்ள கெயினை பாக்குறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் உத்தரப்பிரதேசத்தில் இப்ப தேர்தல் பிரச்சாரத்துல திமுக தான் விமர்சனம் பண்றாரு. அப்போ இங்க திமுக அதுல கெயின் அடைஞ்சாலும் பிரச்சனை இல்லை. இங்க பெரிய ஸ்டேக்ஸ் இல்லாத இடம். ஸ்டேக்ஸ் உள்ள இடத்துல நம்ம கெயின் அடையணும். இதுதான் மோடிக்கு இது. அப்போ நாம மோடிக்காக தான் சிந்திக்கிறோம். அவன் என்ன சொன்னாலும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. மோடிக்காக நாங்க சிந்திப்போம், மோடிக்காக செயல்படுத்துவோம். அதுதானப்பா செயல்பட்டு இருக்கு. நீ அதுல தோத்துட்டல்ல, நீ அதுல எண்ண ஓட்டம் ஆன்டி ஸ்டாலின் எண்ண ஓட்டம் அதுல தோத்துட்டுல, ப்ரோ மோடிஜி தானே அதுல ஜெயிக்குது. பட் அதுக்காக ஸ்டாலின் அணியோட தெளிவா இருக்காருக்குள்ள நாங்க வரல. எங்களுக்கு காங்கிரஸ் பிடிக்குள்ள ஸ்டாலின் போயிடக்கூடாதுங்கிறது தான். அதுக்குள்ளதான் நாங்க எல்லா மூவ்ஸையும் நாங்க செய்துட்டு இருக்கிறோம். ஒரு மூவ் இதுல தெளிவா உங்களுக்கு மனசிலாச்சா, டீலிமிட்டேஷன் மோடி பண்ண அரசியல். அடுத்தால இன்னொரு அரசியலா நீங்க பாக்கணும்னா அது ஜனநாயகம் பட விஷயம். விஜய அதிமுக என்டி அணிக்குள்ள கொண்டு வரணும்னு எல்லாரும் முயற்சி பண்ணாங்க. ஆனா ஜனநாயகம் பட விஷயத்துல 8ஆம் தேதி சசிகலா டைப் ட்ரீட்மெண்ட் விஜய்க்கு வரும்னு நாங்க சொன்னோம். ஏன் சொன்னோம்னா அவர் வரும்போதே மோடிஜியை ஒரு எதிரி காட்டி வர்றாரு. அப்ப இவர் ராகுல் காந்திக்கு ஆளு. சோ அந்த இது எங்களுக்கு இன்னும் அந்த ஃபைட் இருக்குது. என்ன ஓட்டு எடுக்கிறாரு எப்படி போகுதுங்கிற பார்த்துதான் எங்க ஃபைட் இதுல போகும். நாங்க ஒன்னும் we cannot do and undo things. பட் நாங்க மோடிக்காக எது நன்மையோ அதை சொல்லும் போது சர்வ வல்லமை கொண்ட மோடி தனக்கு எது நன்மைங்கிறத முழுமையா ப்ரோ மோடிஜியா ரவீந்திரன் துரைசாமி சொல்றாங்கிறத ஏத்துக்கிட்டாருங்கிறது குருமூர்த்திக்கு தெரியும், தமிழிசை அம்மையாருக்கு தெரியும், அண்ணாமலைக்கு தெரியும், நயனார் நாகேந்திரனுக்கு தெரியும், எல்லா பாஜக தலைவர்கள் அர்ஜுன் ராம் மேக்வாலுக்கு தெரியும். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மையா தமிழ் மண்ணில் இருக்குது. எல்லாமே தரவுகளின் அடிப்படையில நாம் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கிறோம். மீண்டும் நம்மளோட இந்த நோக்கம் விஜய் எடப்பாடி இந்த இடத்துக்குள்ள எப்படி போகுங்கிறது, பாஜக என்ன இது பண்ணுங்கிறது நாம நம்மளோட ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு இருப்போம். கண்டிப்பா நம்ம கருத்துக்கு மோடி கிட்ட வெயிட்டேஜ் என்னைக்குமே அதிகம். இப்போ ப்ரூவன் ஓட்டு இப்போ வந்துடுச்சு அப்படின்னா ஃபர்தர் எலெக்ஷன்ஸ்ல அப்ப ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கும். அது இப்போ ஃபார் பட்ஜெட் அந்த ஓட்டை பார்த்த முறை தான் பேச முடியும். நம்ம இட் இஸ் ஃபார் பட்ஜெட் ஓட்டை பார்த்த முறை தான் அதை பேச முடியும். ஏற்கனவே அன்ப்ரூவ்டு நாட் டெஸ்டட்னு சொல்லி அவர் பலம் நிரூபிக்காமலே அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணிடலாம் நினைச்சதை நாம தான் அடிச்சோம். அதுல சீமான் தனக்கு சபார்டினேட்டா எதிர்பார்த்தாரு. இவரு திருமாவளவன் தன்னை சிஎம்மா சொல்வார்கள் எதிர்பார்ப்பு அவருக்கு இருந்தது. காங்கிரஸுக்குள்ள ஒரு டாக் இருந்தது. இது எல்லாமே அடிப்பட்ட இடம் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டுங்கிறது தான். சீமான் தம்பி என்ன வேணா ஆதரிங்கன்னு சொல்லிட்டாப்புல. திருமாவளவன் என்ன ஏன் சிஎம்மா சொல்லணும்னு கேட்டுட்டாப்புல. காங்கிரஸ் ஸ்டாலின் கூடயே அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டுங்கிற அந்த கருத்தின் அடிப்படையில மல்லிகார்ஜுன கார்கே, செல்வ பெருந்தகை இவங்க தான் அந்த அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டுங்கிற கருத்தை சொல்லி அந்த அலையன்ஸ் வரல. சோ அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ண விடாம பண்ணது பிளேயரான ரவீந்திரன் துரைசாமி. பிளேயர் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்ங்கிற இதையும் தாண்டி பொலிட்டிக்கல் பிளேயரா நின்றுதான் அதை நான் இது பண்ணேன். செல்வ பெருந்தகைக்கு தெரியும், அது சகோதரர் செந்தமலன் சீமானுக்கு தெரியும், சகோதரர்
திருமாவுக்கு தெரியும். இனிமேல் நீங்க இந்த அணியை விட்டு வெளியே வந்தீங்கன்னா சிஎம் கேண்டிடேட்டா வாங்கன்னு தான் அவர்கிட்ட சூரிய ஹாஸ்பிட்டல்ல போகும்போது நம்ம அதை சொன்னோம். ஓகே, அவரு வெற்றி கூட்டணியில அப்படி தொடர்ந்துட்டு இருக்கிறாரு. இதை தாண்டி இப்ப விஜய் எடுக்கக்கூடிய ஓட்டு புற்றீசல் ஓட்டு, காளான் ஓட்டு, மின்னல் ஓட்டு, தோண்டி மறையக்கூடிய ஓட்டு, நீர்க்குமிழி ஓட்டுங்கிற கருத்தை நாம முன்வைக்கிறோம். திமுக மேல அதிருப்தி உள்ளவங்க சிபிஎம்னாலும் சரி, காங்கிரஸ்ல ஒரு தரப்புனாலும் சரி, விஜய் தூக்கத்தான் செய்வாங்க. அது எப்படி வருதுங்கிறது காலம் தான் பதில் சொல்லணும். சார், இப்போ விஜயோட எதிர்காலத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க சொல்றீங்க என்ன அந்த 20 ஓட்டிங் வர்றதுக்கு முன்னாடி என்னங்க பேச முடியும்? என்னங்க ஓட்டிங் பெர்சன்டேஜ் பார்த்த பிறகுதாங்க பேச முடியும். ஏன்னா நீங்க இப்போ சொல்லிட்டு இருக்கீங்க மோடிஜிக்கு எதிரான ஒரு சக்தி எமர்ஜ் ஆயிடக்கூடாது, அதுல நீங்க ரொம்ப தெளிவா. அது எங்க பிள்ளைய நாங்க பண்ணுவோங்க, அது சொல்லி தாங்க பண்ணுவோம். ஜனநாயகம் படத்துல வந்து 8ஆம் தேதியை வந்து சசிகலா ட்வீட் பண்ணாங்க சொன்னாங்க, அது நாங்க செய்யதான் செய்வோம். பட் அந்த ஓட்டிங் பெர்சன்டேஜ் வந்த முறை தானுங்க நம்ம அது பண்ண முடியும். யூகத்தின் அடிப்படையிலே எப்படிங்க பொலிட்டிக்கல் மூவ் பண்ண முடியும்? பொலிட்டிக்கல் மூவா நம்ம செட் பண்ணி வச்சிருக்கிறோம். ரிசல்ட் வந்த முறை தானே அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். சார், இப்போ திரு சீமானை பற்றி ஒரு கேள்வி. ஏன்னா எல்லாரும் கில்லிங் இன் சைலன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப ஆதங்கப்படுவீங்க நீங்க. அதனால அவர் கடந்து போறதுங்கிறது ஒரு ஊடக தர்மத்திற்கு எதிரானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ அவர் வந்து எல்லாருமே பாதியா போயிருவாரு, 2% தான் வருவாரு அப்படின்ற மாதிரி தான் இப்ப எல்லாரும் பரவலா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவருக்கு ஒரு சைலண்ட் ஓட்டு இருக்கு. நிச்சயமா அவர் வந்து இந்த 8% தக்க வைப்பார்கள், தாண்டுவார் அப்படின்ற ஒரு கருத்தை நீங்க ரொம்ப ஆணித்தரமா முன்வைக்கிறீங்க. இதை எப்படி பாக்குறீங்க? திமுக ஆதரவாளர்களே சீமான் மேல உள்ள வன்மத்துல 4 முனை போட்டின்னு சொல்லாதது அவங்க திமுகவுக்கு அநீதி அளிச்சிருக்கிறாங்க. ஒரு வகையில பார்த்தா எல்லாருமே வந்து கில்லிங் இன் சைலன்ஸ் பண்ணி தான் சீமான அணுகிறாங்க. கழிஞ்ச முறை 4 விழுக்காடு தான் வரும்னு தினத்தந்தி தொலைக்காட்சியில எக்ஸிட்ல போட்டாங்க. சீமான் 8 வந்தாரு. இப்ப சீமானுக்கு 5 விழுக்காடு போடுறாங்க. எக்ஸிட்ல 5 போடுறாங்கல்ல. ரியாலிட்டி எவ்வளவு வராருங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். சார், இப்போ நீங்க as a பிளேயரா சில விஷயங்களை நீங்க சாதிச்சிருக்கீங்க, ஒரு ப்ரூவன் பண்ணியிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சவுத்துல எல்லா கருத்து கணிப்பிலும் நாடாளுமன்ற தேர்தலில் 30-35 அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. கணிசமான அவர் வந்து வாக்குகளை பெறுவார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா நீங்க தான் அதை முற்றிலுமா மறுத்து அது கிடையவே கிடையாது, இபிஎஸ் கேஸ்ட் நியூட்ரல் லீடர் கிடையாது, அவருக்கு பெரும் எதிர்ப்பு வந்து இருக்கு, நிச்சயமா நாங்க சொல்லி அடிக்கிறோம், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய பகுதிகளில் டெபாசிட் இழப்பாரு அப்படின்னு சொன்னீங்க. அதே போல திருநெல்வேலியில டெபாசிட் இழந்தாரு, கன்னியாகுமரியில் 4% நாம் தமிழருக்கும் கீழே போனாரு, தூத்துக்குடியிலும் டெபாசிட் இழந்த காட்சி நம்ம பார்த்தோம். ராமநாதபுரத்துலயும் அடி, தேனிலையும் அடி, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. பிளேயரா இருந்து நீங்க சாதிச்சு காட்டிட்டீங்க. இப்போ இந்த சட்டமன்ற தேர்தலில் உங்களால அப்படி ஒரு அறுதிட்டு உறுதிப்பட சொல்ல முடியுமா? பிளேயரா இருந்து நீங்க என்ன நீங்க மூவ் பண்ண போறீங்க சார்? அதாவது ஐயர் நாடாரும் என்ன செய்ய முடியும்னு கேட்ட எடப்பாடி பழனிசாமியை தான் நாம வந்து பலகீனப்படுத்தக்கூடிய அரசியலை தான் வெளிப்படையா சொல்லிட்டு தான் செய்தோம். இப்போ சிவி சண்முகம் நமக்கு மேல போட்ட எடப்பாடி தூண்டுதல போட்ட வழக்கு கூட 14ஆம் தேதி அது பொய் வழக்கு, உண்மையை மறைச்சு போட்ட வழக்கு, திட்டமிட்டு நம்மளை வழிவாங்கி அலகழிக்கு நின்று போட்ட வழக்கு. அதை நான் சொன்னோம்ல, கரும்பனையை பிடிச்சி அதுல இருந்து சாரை குடிச்சு வளர்ந்தவன், இதுக்கெல்லாம் நம்ம அச்சப்படக்கூடிய தன்மை கிடையாது. நம்ம அதை பேஸ் பண்ணுவோம். அது சிவி சண்முகம் இல்லை, பாவம் அவர் அம்புதான், அதை எய்தது ஐயா எடப்பாடி பழனிசாமி. அந்த இதெல்லாம் நம்ம மேல போட்டாங்க. காரணம் என்னன்னா, நம்ம தென் மாவட்டத்துல ஒரு அரசியல் விமர்சனங்களையும் தாண்டி அவங்க வந்து என்ன நினைச்சாங்கன்னா, ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா இவங்கெல்லாம் அடிச்சதுனால நாடார்கள் வந்து தேவர்களை வீழ்த்திட்டாரு எடப்பாடி பழனிசாமி, அதனால ஓசி ஓட்டா எடப்பாடிக்கு வந்து ஓட்டை கொடுத்துருவாங்க, திமுக அணிக்கு ஓட்ட அளிக்க மாட்டாங்கிற மாதிரி ஒரு எண்ண ஓட்டம் அவருக்கு இருந்தது. அந்த இடத்துலதான் வந்து நாடார்கள் பாசிட்டிவா ஓட்டு போடுவாங்க. இந்த 3 எலெக்ஷன்லயும் 3 இடத்துலயும் வந்து அவங்க டெபாசிட் இழக்க செய்வாங்க. குறிப்பா ஓபிஎஸ் வந்து ரிசைன் பண்ணாம இருந்தா மாஸ் லீடர் ஆயிருப்பாரு, காமராஜ் மாதிரி வந்திருப்பாருன்னு சொன்னது நம்ம. பட் அதே வேளையில நடராஜ ஐயா மேல நமக்கு நியாயமான ஒரு கோபம் இருந்தது, அது வேற விஷயம். பட் ஓபிஎஸ் பொறுத்தவரை அப்படி யாரும் நினைக்கல. இந்த சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமி ஒரு டெமோக்ராட்டிக்கா போட்ட கணக்கு தவறுன்னு 2024 வந்து நாம நிரூபிச்சு காட்டணும். கருத்து கணிப்பெல்லாம் கருத்து கணிப்பாளர்கள்லாம் என்ன போட்டாங்கன்னு பார்த்துடுங்க. நம்ம டெபாசிட் இழப்ப வைப்போம்னு சொன்ன இடத்துல வச்சோம். இப்போ வந்து அவர் பிஜேபிங்கிற ஒரு இதுக்குள்ள போய் பதுங்கினார். பிஜேபிங்கிற ஒரு இதுக்குள்ள பண்ணும்போது நமக்கு உள்ள அந்த வேகமும் அந்த இதுவும் நியூட்ரலைஸ் ஆகுங்கிறது அவருக்கு தெரியும். ஸோ என்றாலும் நாம அதுல வந்து பிஜேபியே பொன் ராதாகிருஷ்ணனுக்கு ஆல்வதர் ஃப்ரெண்ட்ஸா இருக்கக்கூடிய நாடார்களுக்கு, இப்பவும் பாஜக கூட மற்ற ஜாதிகள்லாம் பாஜகவை கலத்திட்டு விட்டு போயிருந்தாலும் நாடார்கள் நின்றுப்பாங்க ஓரளவு.
அந்த சமூகத்துக்கு வந்து ஒரு ராஜ்யசபாவை கொடுத்து பொன்னாருக்கு ஒரு மந்திரி ஆக்கலங்கிறதையும் நாடார்கள் மத்தியில நாம கருத்தா வச்சோம். நாம அதுக்குள்ள தயங்களை வெளிப்படையா தான் நாம அதுக்குள்ள வச்சோம். அதே வேளையில அங்க பலமான நல்ல கேண்டிடேட் அவருக்கு நின்ன தளவாய் சுந்தரம், எசகி சுப்பையா, இவர் கிருஷ்ணமுரளி, இவர் கடம்பூர் ராஜி போன்றவங்களுக்கெல்லாம் அவ்வளவு வெற்றி வாய்ப்பை சொல்லும் போது நாம இவங்க செல்வாக்கானவங்க தான், மக்கள் மத்தியில அபிமானம் கொண்டவங்க தான், இவங்களுக்கெல்லாம் பிளஸ் இருக்குது, எசகி சுப்பையாவுக்கெல்லாம் எல்லா சமூக மத்தியிலும் ஆதரவு இருக்குது, தளவாய் சுந்தரம் நல்ல ஆர்கனைசர். பட் ஸ்டாலினா எடப்பாடியாங்கிற இடத்துக்குள்ள நாடார்கள் வந்து ஸ்டாலினுக்கு வாக்களிக்கணும், எடப்பாடியை வீழ்த்துறதா நாடார் அரசியலுக்கு நல்லதுங்கிறத நம்ம தெளிவாகவே சொன்னோம். சோ அந்த இடத்துக்குள்ள இன்னைக்கு SSN சர்வே சீனிவாசன் சகோதரர் அவரும் வந்து ரவீந்திரசாமி சொன்னது கரெக்ட்னு சொன்னாரு. நம்ம அரசியல் விமர்சகரா மட்டும் இல்ல பிளேயராட்டும் அதை நின்று அவர் குறிப்பிடுறது ஒரு தனியார் தொலைக்காட்சி பேட்டியில குறிப்பிடுறாரு. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அவங்களுக்கு டிஎம்கே தான் இருக்கு, செகண்ட் முன்பு ஒரு காலத்துல ஏடிஎம்கே இருந்துச்சு, அது சுத்தமா அழிஞ்சு போச்சு அப்படின்றாரு சார். இல்ல தூரத்துல இன்னும் ஏடிஎம்கே தான் இருக்குங்கிற கருத்தையும் சொல்லியிருக்கிறாரு. சோ தூரத்துல இருக்குங்கிறது நம்ம மறுக்கல, அந்த கட்சிக்குள்ள ஒரு ஓட்டு ஓரளவு இருக்கத்தான் செய்யும், ரெட்டலைக்குள்ள ஓட்டுங்கிறது எல்லா ஜாதியிலுமே. பட் இதுல நாம இந்த இடத்துக்குள்ள என்ன கிளைம் பண்றோம்னா 96ஆம் ஆண்டு நாம அன்னைக்கு வயசு 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வேகத்துக்கும் அந்த இதுக்கும் ஒரு ஜாதி ஆட்சி, கள்ளச்சாராய வாரிகள் ஆட்சி, கந்து வட்டிக்காரன் ஆட்சி, இந்த ஆட்சியை அகற்றணும்னு ஜெயலலிதா ஆட்சிக்கு எதிராக போர்க்கொடி தூக்குனது இதே ஆர்டி தான். எல்லா வார பத்திரிகைகள்லையும் பேட்டி கொடுத்து அவங்களோட அரசியலுக்கு எதிராக இது பண்ணேன். பாமக துணைத் தலைவர் இல்ல சார், பாமக துணைத் தலைவர், செய்தி தொடர்பாளராக இருந்தேன், நாடார் சங்கம் சார்பாக தான் இதை பண்ணினேன். அந்த இடம் நான் பாமக பேனர், டாக்டர் ஐயா பேனர் எனக்கு உதவிச்சு, ஐயாவுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அந்த இடத்துக்குள்ள நான் ஒரு ஆன்டி ஏடிஎம்கே தென் மாவட்டங்கள்ல நான் பெரிய அளவுல உருவாக்கினேன். அது பிறகு 2006ஆம் ஆண்டு மதிப்புக்குரிய சிவந்தி ஆதித்தன் தினத்தந்தி அதிபர், மதிப்புக்குரிய பிபி மினரல்ஸ் அதிபர் வைகுண்டராஜன், நாடார் சமூகத்துல பெரிய ஆக்ஷன் ஹீரோவா இருந்த சகோதரர் சரத்குமார், இவங்கெல்லாம் ரெட்டலைக்கு ஆதரவா இருக்கும் போது நாம வந்து வெங்கடேச பண்ணையார் என்கவுண்டரை மையமா வச்சு அதிமுக அணிக்கு எதிராக நாம களமாடணும். அந்த இடத்துக்குள்ள வைகுண்டராஜனை வந்து தெள்ள தெளிவா பலர் முன்னிலையில அவரோட ஆபீஸ்ல, அண்ணே என்ன சிவந்தி ஆயத்தனை சரத்குமார் எல்லாம் தோக்கடிச்சிட்டீங்கன்னு சொன்னாரு. நான் சொன்னேன், நான் தோக்கடிக்கலன்னு, என்னோட கருத்து தோக்கடிச்சதுன்னுங்கிற கருத்தை நான் இது பண்ணேன். அதே மாதிரி இப்போ 2024 வந்து எடப்பாடி பழனிசாமி எதிராக நாடார்களை திருப்பதில என் பங்கு பெருசு. இப்பவும் நான் வந்து ஐயரு நாடார் என்ன செய்த முடியும்னு கேட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தென் மாவட்டத்துல நாடார் வாக்குகளை பெரிய அளவுக்கு நான் திருப்பினேன். ஐயர் குருமூர்த்தி என்ன செய்தாரு, என்ன செய்ய போறான்னு எனக்கு தெரியல. என்ன கேட்டதுக்கு நான் வந்து என்னோட அந்த அரசியல் பணிகளை தெளிவா செய்தேன். இன்னும் சொல்ல போனா விஜய் எம்ஜிஆர் ஜெயலலிதா எடுத்துட்டு வராரு, செங்கோட்டையன் எடுத்துட்டு வராருன்னு சொல்லும் போது அதுக்கும் வந்து விஜய் வந்து எடப்பாடியை தான் பலகீனப்படுத்துவாருங்கிறது நாம உரிய முக்கியத்துவம் கொடுத்து பேசணும். சோ நாம இந்த இடத்துக்குள்ள ஒரு அரசியல் பிளேயரா இருக்கிறோம். இதுல நாடார் வாக்குகள் விஷயத்துல 2024 ராமநாதபுரம் தொகுதியிலையும் திருநெல்வேலி தொகுதியிலையும் வந்து அனிதா ராதாகிருஷ்ணனோட பங்களிப்பு வந்து பெருசு. திருநெல்வேலி தொகுதியை வந்து ஸ்டாலின் நீங்க பாருங்கன்னு சொல்லும் போது அவர் திருநெல்வேலி தொகுதிக்குள்ள காங்கிரஸ் வெற்றிக்கு இது பண்ணாரு, தன்னுடைய சொந்த பணத்தையே காங்கிரஸ் கேண்டிடேட்டுக்கு கொடுத்து அந்த இதை பண்ணாரு. அந்த பணத்தை கூட கேண்டிடேட் இன்னும் திருப்பி கொடுத்தாரா இல்லையாங்கிறது வந்து கேள்விக்குறியா இருக்குது. அடுத்தபடியா இவர் பெரிய பணக்கார கேண்டிடேட் தான், நம்ம நவாஸ்கனி நல்ல நண்பர் தான். அவர் இதுல போய் ஒரு கான்ட்ராடிக்ஷன் இருந்து நான் ஓபிஎஸ்க்காக தான் அதுல பண்ணிட்டு இருந்தேன். அப்போ இவங்க அந்த இடத்துல ஒரு காஸ்ட் கான்ட்ராடிக்ஷன் கொண்டு வந்து பாரத விலாச படத்துல இனி ஒரு துலுக்கர் நம் தோழர்னு அவருக்கு ஆதரவா நாடார் தேவேந்திர குல வேளாளர் இந்த வாக்குகளை வந்து திருப்பதிலே அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு பங்களிச்சாரு. நெல்லையில அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு பங்களிப்பு வந்து பெருசு. இப்பவும் தென் மாவட்டத்துல பல தொகுதிகளில் களத்துக்குள்ள கருத்துருவாக்கத்துல நாம செய்த விஷயங்களை களத்துக்குள்ள அனிதா ராதாகிருஷ்ணன் செய்திருக்காருங்கிற தகவல்களும் வருது. சாத்தூர் வர அவரு தன்னோட பணிகளை செய்திருக்காருங்கிற தகவல்கள் வருது. நிச்சயமா சார், 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான முடிவுகள் இன்னும் நாளை இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு, வந்துடும். அது பற்றிய இறுதிக்கட்ட நிலவரம், உங்களுக்கு கிடைக்கப்பட்ட பல தரவுகள், பல எக்ஸ்க்ளூசிவான தகவல்களை எங்க நேருக்கு ரொம்ப தெளிவாக பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.